ஸ்டோரி சொல்றதுல ஃபேமஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் அவர்கள் தான். விஜய் அவர்கள் சிஎம் ஆனதுக்கு அப்புறமும் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லி கலைக்கிறாங்க. அது எந்த இடத்துல எங்க அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல இப்ப பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ராயல் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போற நியூ அப்டேட்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். மக்கள் எல்லாம் எதிர்பார்த்த மாதிரி எலெக்ஷன்லயே ஜெயிச்சிட்டாங்க விஜய் அவர்கள். ஆனா சிஎம் ஆகுறதுக்கு நிறைய தடங்கள் வந்தது. நிறைய தடங்கள் வந்தாலும் அந்த தடங்கள்லாம் எதிர்த்து சிஎம் ஆயிட்டாங்க நம்ம விஜய் அவர்கள். சிஎம் ஆனதுக்கு அப்புறம் எதிரிகள் கூட நமக்கு நண்பர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி எல்லோரிடமும் மனமாற வாழ்த்தும் பெற்றிருக்காங்க நம்ம விஜய் அவர்கள். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் சபாநாயகர் பதவியேற்பு விழா நடந்தது. இதுல ரொம்ப பணிவாகவும் நிதானமாகவும் பேசிய நம்ம சிஎம் விஜய் அவர்கள் சபாநாயகர் தேர்ந்தெடுக்கிறதுலயும் ஒரு குட்டி ஸ்டோரி சொன்னாங்க. அது என்னன்னா, மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, நீங்கள் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள். தங்களை இந்த ஆசனத்தில் மாண்புமிகு பேரவை முன்னவரும் எதிர்கட்சி தலைவரும் தங்களுடைய கரங்களை பிடித்து அழைத்து சென்று அமர வைத்தார்கள். இந்த சம்பவம் எப்படி வந்ததுன்னு சொன்னா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். பெரிய வரலாறே இந்த சம்பவத்தில் இருக்கிறது. இங்கிலாந்து நாட்டில் உள்ள பாராளுமன்ற நடைமுறைகளை போன்றதே நம்முடைய பாராளுமன்ற நடைமுறைகளும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மன்னர் ஆட்சி நடந்த காலத்திலேயே அங்கு பாராளுமன்றம் இயங்கி உள்ளது. அக்காலத்தில் அனைத்து அதிகாரங்களையும் பெற்ற மன்னரும் இருந்தார். பாராளுமன்றமும் இயங்கியது. அங்கே மன்னர் ஒரு பணியை செய்ய வேண்டும் என்று விரும்புவார். பாராளுமன்றம் அவருடைய விருப்பத்தை பெரும்பாலும் நிராகரிக்கும். மன்னர் விரும்பிய காரியத்தை பாராளுமன்றம் நிராகரித்து விட்டது என்ற செய்தியை மன்னருக்கு சொல்ல வேண்டியவரை பாராளுமன்ற தலைவரை ஸ்பீக்கர் என்பார்கள். பாராளுமன்ற கருத்தை மன்னரிடம் சொல்ல வேண்டியவர் ஸ்பீக்கர். அதற்கு ஒரு துணிவும் வேண்டும். சில பணிகளை செய்வதற்கு மட்டும்தான் பாராளுமன்றத்தின் அனுமதி வேண்டுமே தவிர அந்த ராஜ்யத்தில் உள்ள எந்த பிரஜைக்கும் மரண தண்டனை அளிக்கும் அதிகாரம் மன்னருக்கு உண்டு. பிரஜைகள்னா மக்கள். தான் விரும்பியதை பாராளுமன்றம் நிராகரித்து விட்டது என்ற செய்தியை சொல்லும் ஸ்பீக்கருக்கு மரண தண்டனை விதிக்கும்படி ஆணையிடுவார். தலையை வெட்டி விடுங்கள் என்று ஆணையிடுவார்கள். இது பலமுறை நடந்ததால் யாருமே இந்த ஸ்பீக்கர் பதவிக்கு வர விரும்ப மாட்டார்கள். இந்த ஸ்டோரியை சொன்னதுமே பாராளுமன்ற தலைவர் சிரிச்சிட்டாங்க. அடுத்து விஜய் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, எனவே புதிதாக பாராளுமன்றம் அமையும் போது ஸ்பீக்கர் பதவிக்கு ஒருவர் அறிவிக்கப்பட்டவுடன் அவர் உடனே தலை தப்பித்தால் போதும் என்று ஓட்டம் பிடிப்பார். அவை முன்னவரும் எதிர்கட்சி தலைவரும் அவரை தடுத்து நிறுத்தி அவர் கைகளை பிடித்து இழுத்து ஆசனத்தில் அமர வைப்பார். இதுதான் அந்த காலத்தில் இருந்து வந்த மரபு அப்படி என்று விஜய் அவர்கள் இந்த ஸ்டோரி சொல்லி முடிக்கவுமே அரங்கமே அதிர்ந்தது. ஜனநாயக முறை ஏற்பட்ட பிறகும் இந்த மரபு இன்னும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நிச்சயமாக தமிழக வெற்றி கழக உறுப்பினர்கள் அனைவருமே உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் என்கிற வாக்குறுதியை இந்நேரத்தில் அளிக்க விரும்புகிறேன் என்று கூறி விஜய் அவர்கள் பாராளுமன்ற தலைவர்களை வாழ்த்தினார்கள். விஜய் அவர்கள் சொன்ன குட்டி குட்டி ஸ்டோரியெல்லாம் யாருக்கு ரொம்ப பிடிக்குமோ கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து பாராளுமன்றத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.